சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். கனியை கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஆனால் சண்முகம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எப்படி வந்து பார்த்தாங்கன்னா நம்ம சண்முகத்தோட நண்பன் ஃபோன் அடித்து சொன்னாங்களே, நீ என்ன பண்ணுறன்னா ஃபோனை வந்து ஆன் பண்ணிவிட்டு அவங்க வண்டிக்குள்ளே போட்டுரு, எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த வண்டியை நோக்கி போயிடலாங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அங்கே வந்து போயிருக்காங்க. சண்முகம் வந்து கரெக்டாக வந்து நின்னோன்னே அவங்க எல்லாரும் கனியை இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து போகும்போது அந்த நண்பன் மாட்டுக்கும் பின்னாடியே துரத்தும் போது செல்ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருது. முருகர் தான் காப்பாற்றிட்டாங்கன்னு நம்ம சண்முகம் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏலே என்னெல்லாம் நடக்குது, சுற்றி சுற்றி வந்து நம்ம குடும்பத்துக்கூடயே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு குடும்பம் தான் வசதின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் உன்னை வந்து அடிக்க வராமல் சுற்றி வந்து இங்கே வராங்க? என்ன அடிக்க வந்தால் என்ன நடக்கும்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அதனால தான் நான் பெருசாக நினைக்கிறேன், என் குடும்பத்தை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க. செல்லக்கனி, எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு. இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே வந்து சொல்ல வேணாம். அது மட்டும் இல்லாமல் நீ அவங்க ஃபோட்டோவை மட்டும் வரைஞ்சி கொடுத்தனா நான் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருவேன். நான் மட்டும் அவங்கள பிடிச்சி சண்டை போட்டிருந்தேனா நிச்சயம் அவங்க முகத்தை வந்து நான் பார்த்துருப்பேன். இப்போ பார்க்க முடியாமல் போச்சு, உன்னால் வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாண்ணே, என்னென்ன இப்படி சொல்கிற, என்னால் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வீரா விஷயத்துலேயும் வந்து அவங்க பஸ்ஸில் வந்து மாட்டிக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே நம்ம கனி தானே யார் என்ன ஏதுன்னு வரைஞ்சி கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம சண்முகம் வந்து இப்போ கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம அப்பாக்கிட்டேயோ ரத்னாக்கிட்டேயோ வீரலட்சுமி பரணிக்கிட்ட யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்புறம் ஏன் இவ்வளோ தாமதமாச்சுன்னா என்ன சொல்கிறதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது, உனக்கு பொய் சொல்ல வராது, சொன்னதை மட்டும் சொல்லு சரியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன்னு மட்டும் பேசு. சண்முகம், இப்போ என்னையா பண்ண போகிறோம்? கனி வந்து எப்படி இருந்தாலும் வரைஞ்சி கொடுத்துருவா. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நீ என்னையா பண்ண போகிற? அவங்க முகம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு நபரை வச்சு அடுத்தடுத்தது என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் சிறப்பாக வந்து நடந்துடும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். சவுந்தரபாண்டி இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு ஆளாக இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே, யாருக்கும் தெரியாமல் நான் வரைஞ்சி காட்டுறேன்னு சொல்லிட்டு, சரி இனிமேட்டு வந்து செல்லக்கனியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ பார்த்துக்கன்னொன்னே, சரிப்பா பார்த்துக்கப்பா, கொஞ்சம் உஷாராக இருக்க சொல்லு எல்லாரையும், ஆனால் பட்டும் படாமல் சொல்லு. சரி சரி, நான் வேற கோவப்படக்கூடாது, கோவப்பட்டா அது வேற பிரச்சனையாகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் சண்முகம் மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து வராங்க. என்ன செல்லக்கனி, என்ன ஆச்சு தாமதமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அண்ணன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு உளர ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. என்னது, கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து பேசுறியே, என்ன அர்த்தம், வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பரணி வந்து நம்ம ரத்னாவும் கேட்கும்போதே, ஏய் அவளையே சின்ன பொண்ணு, அவளை ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க, நீ மாட்டுக்கு உள்ளே போ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து செல்லக்கனி வந்து வரைஞ்சி கொடுத்துருவா. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் மாசாக பண்ணிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். அண்ணன் எப்போ வரைஞ்சி கொடுக்கணுங்கிற மாதிரி கஞ்சாடியில் கேட்கும்போது, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், எல்லாரும் தூங்கட்டும், அதுக்கப்புறம் நீ வரைஞ்சி கொடுத்தனா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். உடனே என்னது, தங்கச்சியும் அண்ணனும் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஏதோ தின்பண்டம் வந்து கேட்டா நான் வாங்கி தரேன்னு சொன்னேன், இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமாண்ணே, எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற மாதிரி நம்ம கனியும் வந்து சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க. சரி சரி, எல்லாரும் கொஞ்சம் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஏலே, இப்போ தான் வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சு, அடுத்தது என்னல, எதுவும் பிரச்சனையா? அதனால தான் செல்லக்கனியை நீ கூட்டிகிட்டு வந்தியா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து பேசாதீங்க, நான் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அப்பாவை கூட்டிகிட்டு போனவங்க அடுத்தது யாரு கூட வேணாலும் பிரச்சனை பண்ணலாம், ஆனால் பிரச்சனை பண்ணுறவங்க என் குடும்பத்துக்குள்ளே இருந்து தான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி விடுங்க, எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்கிற மாதிரி பட்டும் போடாமல் சொல்லிவிட்டு சண்முகம் மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. சாமி மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியும் நீங்கள் வந்து உதவி செஞ்சதுனால ஆச்சு முருகா, நான் உங்களை தான் மலை போல் நம்பியிருக்கேன், யாரும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது செல்லக்கனி மாட்டுக்கும் சூப்பராக வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்தோன்னே எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு சீக்கிரம் செல்லக்கனி நல்லபடியாக வந்து வரைஞ்சி அந்த முகத்தை வந்து நான் பார்க்கணுன்னு சண்முகம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கௌதம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் வராங்க. மேடம் தப்பு நடந்துருச்சு, சண்முகம் வந்துட்டான். என்னது, சண்முகம் வந்துட்டானா? உங்களை பார்த்தாங்களா? இல்லை மேடம், எங்களை பார்த்தா அப்புறமேட்டு பிரச்சனையாயிடும் தெரிஞ்சுதான் நான் இறக்கி விட்டுட்டேன் அந்த இடத்துல. ஓ அப்படியா, சரி சரி, இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இனிமேட் நீ இந்த இடத்துக்கும் வரக்கூடாது, என் விஷயத்துலையும் நீ தலையிடக்கூடாது, நீ பண்ண வரைக்கும் போதும். ஏன் மேடம் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நான் தோத்ததுனாலையா? நான் தான் சண்முகத்துக்கிட்டேருந்து மாட்டாமல்
அந்த பொண்ணை இறக்கி விட்டதுனால நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேனே. செல்லக்கனியை யாருன்னு நினச்சப்பா, இந்த நேரத்தில் அவள் ஒரு முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. என்ன மேடம் சொல்கிறீங்க? உங்கள் அத்தனை பேரோட ஃபோட்டோவும் வரைஞ்சி சண்முகம் கையில் வந்து கொடுத்துருப்பா. மேடம் என்ன மேடம் எங்களை பார்த்தா அவள் அப்படியே வந்து வரைவாளா? இது மாதிரி வரைஞ்சி தான் ஆல்ரெடி வீராவை வந்து பழி வாங்கணும்னு நான் நினச்சேன். சண்முகத்தோட இன்னொரு தங்கச்சி அவங்கள காப்பாற்றுறதுக்கு செல்லக்கனி மாதம் வந்து சொல்ல சொல்ல வரைஞ்சா. வீரா சொன்னதையே சூப்பராக வரைஞ்சி அப்படியே வீராட்ட காட்டி இந்த ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்ன செல்லக்கனிக்கு அவள் பார்த்த முகத்தை வரைய தெரியாதா? நிச்சயம் சூப்பராக வந்து வரைஞ்சி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே வராதிங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது, மேடம் எதுக்காகலாம் வந்து எங்களுக்கு பணம் தராமல் இருக்காதீங்க மேடம், ஏதாவது வேலை ஏதாவது இருந்தால் கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. டேய் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி உனக்கு இந்த வேலையை வந்து பண்ணி முடிச்சா என்ன தரேன்னு சொன்னோன்னா, அதில் பாதி தரேன்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து கௌதம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோ எல்லாத்தையும் வரைகிறாங்க. வரைஞ்சி முடித்தோடனே சூப்பர், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே தெரிய போகுது யார் என்ன ஏதுன்னு, அதுக்கப்புறம் நான் அசத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க. நம்ம சண்முகம் வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ஒரு ஆள் தானா, சரி சரிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமாக நம்ம பரணி மாட்டுக்கும் வராங்க. சண்முகத்தை காணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. நம்ம பரணி வந்து வரதை வந்து தெரிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது சொல்லி சமாளி, நீ பேசவே பேசாத சரியா, கேட்டால் அண்ணனை மட்டும் வரையணும் அப்படின்னு தான் நீ சொல்லணும். அண்ணனை அப்படியெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல, நீ அமைதியாரு நான் சமாளிச்சுக்கிறேன்னொன்னே என்ன வரைஞ்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா நான் அதாவது வந்து தூக்கம் வரலன்னு சொல்லி அவளும் ஏதோ வரையணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனால தான் இங்கே நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இல்லையே சண்முகம், இந்த நேரத்துலலாம் நீ வரையெல்லாம் சொல்ல மாட்டியே, என்ன விஷயம்னு நான் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். காலையில் வந்து போனப்போ அவள் சந்தோஷமாக போனான். ஆனால் சாயங்காலம் படித்து முடிச்சுட்டு வரப்போ அவள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தா. ஏதாவது பிரச்சனையா, எனக்கு தெரியாமல் எதுவும் மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறீங்க, போய் தூக்கம் வந்தால் தூங்கு. சண்முகம் ஒன்றை தான்ப்பா நாங்கள்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், என்னப்பா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி சரி சரி நான் இந்த குடும்பத்துக்காக தானே இருக்கேன், நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்க. செல்லக்கனி இப்போல்லாம் வரைய வேணாமா, அப்புறம் வரைஞ்சிக்கலாம், காலையில் வந்து படிக்கிறதுக்கெலாம் போகணும்ல, வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறப்ப சண்முகம் வந்து சாமியாக வந்து முறைக்கிறாங்க. ஏதோ ஒன்று கையில் ஏதோ வச்சுருந்தான், ஏதோ ஒன்று வரைஞ்சி கொடுத்துருக்கா நம்ம செல்லக்கனி, அது என்ன ஏதுன்னு அப்புறமேட்டு சண்முகம் இல்லாதப்ப செல்லக்கனிக்கிட்ட கேட்டால் டக்குன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு பரணி வந்து அசத்தலாம் வந்து யோசிக்கிறாங்க. வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் பரணி வந்து யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க. சண்முகம் வந்து இவ்வளோ நேரம் பேப்பர் வச்சுட்டு இருந்ததை அப்படியே வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. என்னமோ வரைஞ்சி கொடுத்துருக்காங்கிற விஷயத்த மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம பரணி. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம பரணி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல.